ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏனென்ற கேள்வி நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்று மிக மிக ஒரு முக்கியமான தலைப்பில், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், ஆட்சியாளர்கள் சரியில்லை என்றால் அந்த மாநிலத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது போன்ற சம்பவங்கள் வருவதை நம்ம செய்தித்தாளில் பார்த்துருக்கோம், செய்திகள்லையும் கேட்டிருக்கோம். ஆனால் பகிரங்கமாக தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வறுமையின் காரணமாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல், பெற்ற கல்வி கடனை அடைக்க முடியாமல், மகளிர் சுய உதவி குழுக்களிலே பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத பல பெண்கள் தமிழகத்தில் கிட்னியை இழந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இந்த திமுக ஆட்சியிலே தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடந்திருக்கிறது. இது தொடர்பான புகார்கள் அல்ல, கதறல்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த திருட்டை, கிட்னி திருட்டை செய்தவர் யார் என்பதை, புரோக்கர் ஆனந்தன் என்பதை வெளிப்படையாக மக்கள் சொல்லியும் பல புகார்கள் கொடுத்தும் இன்றளவும் அவர் தெளிவாக உலா வந்து கொண்டிருக்கிறார் வெளியிலே. இன்னொரு பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கிட்னியை எந்தெந்த மருத்துவமனைகள் வைத்து எடுத்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டும் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆளுகின்ற அரசு. மாறாக இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராகவும், அதற்கு பிறகு அமைக்கக்கூடிய அந்த குழுவிற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது தமிழக அரசு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களை காக்க வேண்டிய தமிழக அரசு எதிர் நடவடிக்கைகளை எடுத்ததாக செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணம்? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத இந்த அரசு கிட்னி திருடுபவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படுவது ஏன்? இதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைய தலைப்பு குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் திரு ராமநாதன். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். இணையத்தின் வழியாக காத்திருக்கிறார்கள் மருத்துவர் ஜெயஸ்ரீ அவர்கள். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நால்வருக்கும் அரங்கத்தின் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன் சார், அதாவது நான் குறிப்பிட்டது தான், ஒரு நாட்டில் பஞ்சம், பசி எல்லாம் இருந்து உணவு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒதுக்கக்கூடிய பாம்பு, பள்ளி, பூச்சிகளை கூட சில நாடுகளில் சாப்பிட்டாங்க. எப்போ சாப்பிட்டாங்கன்னா, இரண்டாம் உலகப் போரில் அடிப்படை உணவு கிடைக்காதனால அதெல்லாம் தின்னு பழகினவங்க இன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு கொடுமையான நிலையாக திமுக அரசியல் இன்று தன்னுடைய கிட்னியை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய நிலைக்கு மக்களை தள்ளி இருக்கிறது தமிழக அரசு. என்ன நினைக்கிறீங்க? இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற விஷயம் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்து நினைக்கிறேன். இந்த எக்கோ அடிக்கிறது கொஞ்சம் பாத்துருங்க. பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஒன்று, நீங்க ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவுக்கு தன்னிறைவா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பல பகுதிகளிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நாங்க வட்டி எல்லாம், கந்து வட்டி, மீட்டர் வட்டி, பினான்ஸ்ல அதிகமான வட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல இந்த ஆட்சியில ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க போய் இன்னைக்கு வரைக்கும் கந்து வட்டி, மீட்டர் வட்டி, எல்லா வட்டிகளும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இதில் பாதிக்கப்பட்ட ஒரு செக்டார்னு பாத்தீங்கன்னா, கொரோனாவிற்கு பிறகு அதிகமாக பாதிக்கப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள். கொரோனாக்கு பிறகு விசைத்தறி தொழிலாளர் எவ்வளவு, பொதுவாக விசைத்தறி தொழில் எவ்வளவு மோசமாக இருக்கு நமக்கு தெரியும். நம்மளே ஒவ்வொரு பொங்கல் போதும் நம்ம இதுக்கு விவாதங்கள்ல எடுக்கிறோம், அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக விசைத்தறி தொழிலாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட தான் இந்த கும்பல் மாஃபியா கும்பல் போய் கிட்னியை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கொண்டு வருது. நான்காவது, நிறைய புரோக்கர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வெவ்வேறு விதமா பேசுற புரோக்கர்ஸ். ஒரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அம்மா நீங்க கொடுக்க போற இந்த கிட்னி ஒரு ஏழை குழந்தைக்கு பயன்படும், ரொம்ப ஒருத்தருக்கு பயன்படுமா, அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி பண்றாங்க. சரி, அதுலயாவது இவனுக்கு கொஞ்சமாவது நியாயமா இருக்கானுங்களான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரத்த வகையை பொறுத்து தான் நம்ம கிட்னி எல்லாம் மேட்ச் பண்ணுவோம். இப்போ அந்த ஏபி பிளட் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் குரூப். அது கிட்னி இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மார்க்கெட்ல கோடிக்கணக்கில் போற கிட்னியை இவங்க அந்த புரோக்கர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்க எல்லாம் பிரிச்சு கடைசியா இவங்க இந்த கிட்னியை கொடுத்தவங்களுக்கு, ரொம்ப பாவப்பட்டு கொடுத்தவங்களுக்கு கிடைக்கின்ற தொகை என்பது 3 லட்சம் 4 லட்சம். இன்னொரு கொடுமை, ஒரு அம்மா போய் கிட்னி இதை ஒத்துக்கிட்டு போறாங்க, அவங்கள்ட்ட கிட்னி எடுக்காம கல்லீரல் எடுத்துடுறாங்க. கல்லீரல் எடுத்து அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் உடம்பு சரியில்லாம இன்னைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
இது எல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் இது யாருடைய மருத்துவமனையில் அதிகமாக நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய மணச்சநல்லூர் எம்எல்ஏ இதுல நடக்குது அப்படிங்கிறதும், அவருக்கு சொந்தமான இல்ல அவருக்கு வந்து இருக்கிற மற்ற மருத்துவமனைகள் இது நடக்குது. சரிங்க, இதெல்லாம் இவ்வளவு பெரிய திருட்டு நடக்குது, இவ்வளவு பெரிய, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு பெரிய மார்க்கெட், பெரிய மாஃபியா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தமிழ்நாடு அரசாங்கம் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு பேசாம இருக்கிறாங்க. அவங்க வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முனைப்பில் இருக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் நீதிமன்றத்திற்கு இது போனாலாவது நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைக்கும் பொழுது, நீதிமன்றம் இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அற்புதமான ஒரு விஷயத்தை பண்றாங்க. என்னன்னா, அந்த எஸ்ஐடி அமைச்சதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்ப எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில இருக்கிற ஏழை மக்களுடைய கிட்னியை ஒருத்தன் வந்து உருவிட்டு இருக்கான். அதற்கு நீங்கள் துணை போகின்ற ஆட்சியாகவோ இல்லை அதில் நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்சியாகவோ இந்த ஆட்சி இருக்கின்ற ஒரு அவலம். நீங்க உச்சநீதிமன்றத்திற்கு போய் இல்ல எஸ்ஐடி எங்களுக்கு வேண்டாங்க, நாங்களே ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுவை அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? இல்ல. சரி, அது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க? இல்ல புரோக்கர்னு சொல்கின்றது ஆனந்தன் இன்னைக்கும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இதில் வந்து 2 மருத்துவமனை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை 2 மருத்துவமனைகளுக்கு வந்து அவங்க மேல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று சொல்லிய பிறகும் அவர்கள் வந்து ரொம்ப அவங்க மேல எந்த நடவடிக்கை, அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரத்த உறவுகளுக்குள்ள கொடுக்கலாம், அதை தாண்டி மற்றவர்களுக்கு வந்து தோட்டா அப்படிங்கிற ஆக்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க ஆணையத்துக்கு முன்னாடி ஆஜராகணும், நீங்க எப்படி கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இவ்வளவு ப்ராசஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த ப்ராசஸ் எல்லாம் மீறி ஒரு பெரிய ராக்கெட்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு எல்லாவற்றிற்கும் நான் வந்து மௌனமாக கூட இல்லை, தொடர்ச்சியாக அதற்காக துணை போகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ரொம்ப அதிர்ச்சியான இது. எத்தனை பேருக்கு இதில் தொடர்பு இருக்கின்றது, இது யாருக்கெல்லாம் இந்த பணம் போகுது, எத்தனை அமைச்சர்கள் யாரும் பங்கு பெற்றிருக்கிறார்களா போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேச வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து உண்மையில எவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சி நடக்குது என்பதற்கு சான்றாக தான் பார்க்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெகதீஷ், அதாவது அவ்வளவு ஆதாரங்கள் வந்தும் தமிழக அரசு அமைதி காக்க வேண்டியதற்கான காரணம் என்ன என்பது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. திரு ராமநாதன் சார், அதாவது நிறைய ஆதாரங்கள், வெளிப்படையான ஒரு பெண்ணு பேசினக்கூடிய காட்சி கூட வந்திருக்கு. அந்த புரோக்கர் மீது இந்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலராக இருக்கக்கூடிய வீரமணி கொடுத்த புகாருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை. இவ்வளவு வெளிப்படையாக தமிழக அரசு இப்படி செயல்படுவதற்கு காரணம்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை பற்றி நாஞ்சில் மனோகரன் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார், கருவின் குற்றம் அப்படின்னு எழுதினார். அது வந்து தலை முதல் நுனி வர எல்லாமே ஒரு ஊழல் விரும்பிகள், எல்லாமே ஒரு ஊழலை வந்து சட்டபூர்வமாக ஆக்குவதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய தன்மையை கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அந்த துறையினுடைய அமைச்சரே அப்படியே பதறி போய் குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவி, நான் 15 வருஷமாக 20 வருஷமாக செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறேன், திருடுறேன் அப்படின்னு சொன்னால், அவரை திருடர் என்று சொன்னால் உடனே அந்த துறையினுடைய அமைச்சரே ஓடி வந்து பிறன்பொருள் நேசிப்பாளர் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிறன்பொருள் ஊர் அது மணல் கொள்ளை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் மணல் விரும்பிகள் அப்படின்னு சொல்லணும், மணல் திருட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படிம்பார். இதே மாதிரி இது கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னால் இந்த அமைச்சரவையே ஒட்டுமொத்தமாக ஓடி வந்து இது கிட்னி திருட்டு என்று சொல்லக்கூடாது, இது கிட்னி முறைகேடு, அடே அப்பா என்னெல்லாம் பாருங்க, கிட்னி முறைகேடா, அதனால எஃப்ஐஆர் போடலையா. அதாவது ஏழை மக்களை சுரண்டி நீங்கள் வந்து அவர்களுக்கு ஆசை காட்டி அச்சுறுத்தி நீங்கள் வந்து கடனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 கோடி கொடுப்போம் 2.5 கோடி கொடுப்போம் அப்படின்னு ஏமாற்றி கிட்னியை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பு 1.5 லட்சம் 2.5 லட்சம் கொடுத்து ஏமாற்றினதுக்கு பின்னால் அதை அந்த மருத்துவ அலுவலர் வீரமணி அவர்கள் புகார் கொடுத்ததற்கு பின்னாலும் கூட எஃப்ஐஆர் போட மறுக்கிறார்கள். என்ன திருட்டு முறைகேடு எப்படி வேறுபடுத்தி? அது எப்படி? அதாவது அப்படிதான், அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் இப்போ ஊழல் செய்கிறாங்கன்னு வச்சுங்க, அது ஊழல்னு சொல்லிடக்கூடாது. அது வந்து அரசாங்கத்தில் அரசாங்க சொத்தை விரும்புவோர் அப்படின்னு ஒரு புது தீரியை உருவாக்குவாங்க. அரசாங்க சொத்தை விரும்புவோர் நம்ம திருட்டுன்னு பொதுவா பத்திரிகை எல்லாம் எழுதுறதுக்கு இப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்னா அந்த மக்களை
ஏதோ காய்ச்சல் தலைவலி போறவங்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு நயவஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி திருடி இருக்காங்க. அதை திருட்டுங்கிறோம். எப்படி முறையீடு? இந்த பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இன்னுமே திருடர்கள்னு எழுதி படமெல்லாம் போட்டிருப்பாங்களே, இனிமே திருடர்கள் அப்படின்னு போடக்கூடாது, பிறன்பொருள் விரும்பிகள் அப்படின்னு சொல்லித்தான் இனிமேல் படம் போடணும்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஏதாவது உத்தரவு போட்டாலும் ஜீவா போட்டாலும் போடலாம். அதே மாதிரி நீங்கள் ஆனந்தன்னு நீங்களும் சொன்னீங்க. ஆனந்தன் இல்லை அவர் பேர், இந்த திராவிட மாடல் அரசினுடைய பிரதிநிதி திராவிட ஆனந்தன் அவர் பேர். திராவிட ஆனந்தன் அவர் பேரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட ஆனந்தன். இப்போ பத்திரிகைகளெல்லாம் ஆனந்தன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட மாடல் அரசு எப்படி இயங்குகிறதோ அதே போல் அவர் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பிரதிநிதி திராவிட ஆனந்தன். அப்படியே அந்த கிட்னி திருட்டுக்கு அவர் வந்து வழிகோலி இருக்கிறார். திமுகவின் பேச்சாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த குழுக்கள் அறிமுகமாவாராம். அவர் வெறும் ஆனந்தன் இல்லை, திராவிட ஆனந்தன், திராவிட மாடல் அரசினுடைய பிரதிநிதி இங்க. அதனால அவர் அதாவது இந்த அதாவது எங்கேயும் போய் புலனாய்வு விசாரணையே சிபிஐ கிட்ட கொண்டு கூட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒப்படைக்கலை. இவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய, இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தென்மண்டல ஐஜி தலைமையில் தான் ஒரு குழுவை போடுறாங்க. 4-5 எஸ்பிகளை போட்டு தென்மண்டல ஐஜி தலைமையில் தான் நீங்கள் விசாரித்து ஒரு எஃப்ஐஆர் போடணுமா, நடவடிக்கை எடுக்கணுமா என்னன்னு ஒரு அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு மேலே உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் போகிறாங்கன்னா, இந்த முறைகேட்டுக்கு இந்த திராவிட ஆனந்தன்களை காப்பாற்றுவதற்கு, மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய ஆஸ்பத்திரியை காப்பாற்றுவதற்கு தான் என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுமா எழாதா? நிச்சயமாக எழுமில்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியை நடத்துகிறாங்க, பெரும்பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் இந்த ஆஸ்பத்திரியில் ஆஸ்பிரேஷன் நடந்ததாக ஒரு கணக்கு காட்டப்பட்டு வேறு சில மருத்துவமனைகளில் கூட போய் அந்த ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு செய்திகள் வருகின்றது. அதனால இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் அப்பீல் செஞ்சிருக்காங்க. இல்ல அப்பீல் செஞ்சிருந்தா கூட அப்ப காப்பாற்றப்பட்டுருவாங்களா? அப்பீல் செஞ்சா நிச்சயமா எங்க உச்சநீதிமன்றம் மறுபடியும் ஒரு குட்டை வைக்கும். நீங்க உங்க தலைமையில நீங்க தான் தலைமை வைக்கிறீங்க, போலீஸ் மந்திரியா இருக்கீங்க, அவர்கள் ஒரு தென்மண்டல ஐஜி தலைமையில ஒரு குழுவை போட்டிருக்காங்கன்னா அவர்கள் விசாரிப்பதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி கடைசி, அதாவது அண்ணா நகரில் ஒரு சிறுமி வந்து பாதிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு படுத்தப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஊனமுற்ற பெண்மணி அப்படின்னு சொன்னால், அதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே உச்சநீதிமன்றத்திற்கு போகிறாங்க. சரி, இந்த அரசாங்கம். ஆனால் இதை சிபிசி இவங்க கொண்டு போகிறாங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நீங்கள் விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எஃப்ஐஆர் கூட போட மாட்டோம். ஆனால் உயர்நீதிமன்றமே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் எஃப்ஐஆரை போட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி, எஃப்ஐஆரை போட்டு விசாரிங்க. கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. வருத்தத்தை தெரிவித்தாலும் கண்டனத்தை தெரிவித்தாலும் ஒரு ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எஃப்ஐஆர் போட சொல்லி தான் விசாரிச்சிருக்கணும். எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு நீங்கள் யாரை வேணாலும் புலனாய்வுத்துறை அதிகாரியாக போடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டனங்கள் பலனளிக்காது, கண்டனங்களும் பலனளிக்காது. இந்த எஃப்ஐஆர் போடுங்கன்னு போட்டிருக்கணும். இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் என்ன செஞ்சாலும் அது வந்து பலனளிக்காது. நாளைக்கு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் அப்பீல் போவாங்க. மணல் திருட்டுக்கு எதிராக, மணல் திருட்டுக்கு ஒரு நிமிஷம், மணல் முறைகேட்டுக்கு எதிராகவோ அல்லது திருட்டுக்கு மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு விசாரணையை நடத்த வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும்னு சொன்னால் அதற்கு எதிராகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீல் போகிறாங்க. இதிலிருந்து கொள்ளையர்களுக்கு துணையாக இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ரவிச்சந்திரன் சார், உயர்நீதிமன்ற விசாரணை குழுக்கு எதிராகவே தமிழக அரசு மேல்முறையீடு செய்யுதுன்னா வேற என்ன காரணம் இருக்கும்? ஒருவேளை நம்ம விசாரிச்சா சரியா வராது, சிபிசிஐடி தரப்புல இருந்து விசாரிச்சா தெளிவான முடிவு கிடைக்கும் நினைக்குதா? என்ன அடிப்படை? சிபிசிஐடியும் மாநில அரசு சார்ந்த ஒரு விஷயம் தானே. அது வந்து ஒன்றும் நேரம் மத்திய அரசோ அல்லது உலகளாவிய இன்டர்போலோ எதுவும் கிடையாது. அடிப்படை என்னென்னா குற்றத்தை அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம், களவில் சிறந்த தமிழ்நாடுன்னு தான் உண்மை தெரியுது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். 94 வந்த சட்டம் வந்து என்னென்னா,
தெள்ள தெளிவாக யாருமே காசுக்காக விற்கக்கூடாது, உடல் உறுப்புகளை விற்கக்கூடாது தான் சட்டமே. அப்போ அதை எப்படி நீங்கள் முறைகேடுன்னு சொல்வீங்க? சட்டத்தை மீறினா அது எப்படி முறைகேடாகும்? சட்டத்தை மீறினா அது வந்து குற்றம் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஸோ அதை அவர் அப்ரோச் பண்ணுற விதமே அப்படி தானே இப்போ இருக்கு. 94 சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு தடவை தெளிவாக மக்களுக்கும் புரியும். தெளிவாகவே உடல் உறுப்புகளை விற்பனை செய்யக்கூடாது, தானமாக கொடுக்கலாம். உறவுகளுக்கு யாருக்கான உறவுகள்னு இல்லை, உறவுகள் கொடுக்கறது தான் பொதுவாக கிட்னிக்கு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ஐயா கூட லீலாவதி மேடம் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து எங்கே இருந்தோ கிடைக்குது, மற்ற பொலிட்டீஷியன்லாம் ஈஸியாக கிடைக்குது. சட்டம் என்ன? ஆனால் சட்டம் தெளிவாக விற்பனையே பண்ண முடியாது. அது 999 வந்த சட்டம். பணம் பெற்றுக்கொண்டு கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது, அப்படிதான் வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இட் ஷுட் நாட் பி சோல்ட் ஃபார் எனி கன்சிடரேஷன். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். 4 மூட்டை அரிசி வாங்கிட்டு கூட கொடுக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள். தானமாகத்தான் கொடுக்கணும். 2008 வந்திருக்கிற சட்டம் என்ன அப்படின்னு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாங்க இல்லையா, அதாவது இந்த லெட்டஸே பாடி வந்து இதுக்கப்புறம் அவங்க கோமாவில் போயிடுறாங்க, அல்லது அவங்க இனிமேலன்ட்டு பயன்பட மாட்டாங்க, மூளைச்சாவு அல்லது ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்களதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து செயல்படுத்துது. இன்றைக்கும் வந்து கவர்மெண்ட் தான் வந்து நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்களுக்கு கிட்னி, நான் போய் என்ன பண்ணணும், எனக்கு கிட்னி வேணும்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எனக்கு கிடைக்கிற காலத்தில் அது கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு வந்து எதை பயன்படுத்துகிறாங்க, இந்த யதார்த்தமாக விபத்தில் இருக்கின்ற மூளைச்சாவு ஏற்படுகின்றவர்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக தான் வருது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% விலை போகின்றவர்கள், விலை வாங்குகின்றவர்கள். இதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார ப்ளஸ் வந்து டூரிசம் மூலமாக வருது. டூரிசம் 3 காரணங்களுக்காக. ஒன்று, படிக்க வர்றாங்க, அல்லது நம்மளுடைய பாரம்பரிய பொருட்களை களஞ்சியங்களை பார்க்க வர்றாங்க. 3வது வந்து மருத்துவத்துக்காக வர்றாங்க. இந்த 3 தான் வந்து டூரிசமில் அதிகமாக வர்றது. அப்போ மருத்துவத்துக்காக வர்றவங்களை நம்ம சேனலைஸ் பண்ணலைன்னா, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அந்த பேரை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, யுனானி மருத்துவம் மாதிரியான மருத்துவங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல, என்ன மாதிரியான ஆப்ரேஷன் எப்படி வெளியில் கொண்டு வர்றாங்கங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு இருந்தது. அதற்கு டிவியில் விளம்பரங்கள்லாம் வருதுன்னு வச்சு ஒரு பேருக்கு சொல்கிறேன். நான் அந்த ஆள் தப்பு பண்ணுறாருன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு பேர் உதாரணத்துக்காக சொல்கிறேன். பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இங்கேருந்து ஒரு பஸ், ஆம்னி பஸ்ஸில் போகிறீங்கன்னா இவ்வளவுக்கு தான் உங்களுக்கு கட்டணம்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? நீங்கள் ஆன்லைனில் வந்து டச் பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கேருந்து திருப்பூர் போகிறதுக்கு என்னன்னு பாருங்கள், 1400 இருக்கும். அதே தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடினா 4000 இருக்கும். அப்போ அது உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, இவ்வளவு தான் கொடுக்கணும்னு ஒரு சீலிங் இருக்குது. அதுக்கு மேலே தான் அது நடக்கும். இதை வந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. யார் பார்த்து கொண்டே இருப்பாங்க? இந்த பியூரோக்ராட்ஸ் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏன் பியூரோக்ராட்ஸ் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்னா, கலாச்சாரத்தை எப்படி காவல் அதிகாரிகளாக ஈஸியாக பிடிச்சிட முடியுமோ, அழுத்தம் காரணமாக பிடிக்காமல் இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் வாய்மொழி மௌனியாக தான் இருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. தப்பு கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக நடக்கும். ஐயா, நகை கடன் வாங்குங்க, நாங்கள் அதை தள்ளி போட்டு பண்ணுறோன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த அரசாங்கமே வந்தது. எல்லாரும் போய் கடன் வாங்கினேன், வடம் வைங்க, போயிட்டு வாங்க, வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். வச்சுட்டு வந்தாங்க. இப்போ அதை மீட்க முடியல. வந்தாச்சு, செலவு பண்ணி மீட்க முடியல. விதிமுறைகள்லாம் போட்டாங்கிறத மக்கள் அப்பயே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அது விதிமுறைகளுக்கு உட்படலைங்கிறதுனால நிறைய மக்களுக்கு பயன் கிடைக்கல. உண்மையாகவே அது கிடைக்கல. அது வந்து சொன்னது வந்து எப்படி குடும்ப தலைவிக்கெல்லாம் 2000-1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் தகுதியை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எதுக்கும் பண்ணிவிட்டாங்க. இப்போது இந்த கந்து வட்டியில் வாங்குகின்றவர்கள் அல்லது இந்த கூட்டுறவு முறையாகவே வாங்குகின்றவர்கள் அல்லது இப்படி போய் சொன்னதுனால போய் வாங்குகின்றவர்களுக்கெல்லாம் பணம் கட்டாத ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொன்னால், பணம் கட்டாத ஒரு நிலைக்கு வரும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உடனே புரோக்கர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதாவது தெருவில் தனியாக இருக்கிற பெண்ணை யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த தெருவில் நிற்கிற அந்த பெண் ஏற்படுத்தலை. அந்த தெருவில் நிற்கிற பெண் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு தான் வருது, பஸ்ஸுக்காக வருது, காத்துக்கிட்டு இருக்கு, யாரோ வரானா வரல அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படின்னா அங்கே காவல்துறை ஃபெயிலியர் உள்ளே வந்துடுது. இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், எப்படி அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாமக்கல் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்லை. ஒரு பிளட் பேங்க் வச்சுருக்கிறவர் இன்றைக்கி அங்கே பெரிய கல்லூரி வச்சுருக்காரு. கல்லூரினா சாதாரண கல்லூரி இல்லை, மிகப்பெரிய கல்லூரி. வெறும் பிளட் பேங்க் வச்சுட்டு ஆரம்பித்தவர் தன்னுடைய வாழ்க்கையில். அவர் தப்பு தான் பண்ணிட்டு பண்ணாருன்னு நான் சொல்லலை. இந்த வளர்ச்சி எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? எப்படி ஒரு வீக்கம் வருதுன்னு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? அவர் தப்பு பண்ணுறாருங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் உடல் தானம் அப்படிங்கிறது, உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மூலமாகத்தான் நடக்கணும்னு நீங்கள் சொல்லணும்.
வேபில்லை வச்சுக்கிட்டே கனிம வளத்தை திருடுறது, போலி வேபில்லை வச்சுக்கிட்டே மணல் திருடுறதுங்கிறது எப்படி இந்த அரசாங்கம் செய்யத்தான் போகுது. ஆனால் நீங்கள் 100% ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிசைட் பண்ணணும்னு சொன்னால், சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சார், எங்கள் கம்பெனியில் செக்யூரிட்டியோடைய பையன் 17 வயசு சார், அவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிட்னி தேவைப்படுது, வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் சார். டயாலிசிஸை விட கொடுமையான ஒரு விஷயம் வந்து, அதாவது என்னென்னா, அது வேறு வழி இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கலன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப ட்ரௌசி ஆகிடுவீங்க, அந்த காலம் நிர்ணயம் ஆகிடும். வாரத்துக்கு 3 நாள் அவன் படிப்பு கெட்டு போச்சு. அவனுடைய நம்பர் 110வது நம்பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இந்த 110வது நம்பர் எப்போ அவனுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 110னா 90க்கு அப்புறம் வரணும் இல்லை, 80க்கு அப்புறம் வரணும் இல்லை, 100க்கு அப்புறம் வரணும் இல்லை, தெரியாது, எப்போ வரணும்னு தெரியாது. ஏன்னா இந்த மூளைச்சாவு நடக்கிறதெல்லாம் இப்படித்தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அது அப்படியே கடத்தப்பட்டு வெளியில் போயிடும். ஸோ எந்த விதத்துலேயும் ஒரு முறைகேடு அப்படிங்கிற, அதாவது நீங்கள் கிட்னிக்கு தான் இல்லை சார், இல்லை 2 முக்கியமான விஷயம் பேசுங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து விளையாடுறதுக்கான சப்ஜெக்டே கிடையாது. இது வந்து சீரியஸாக ஆட்சியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். திமுக அரசுங்கிறது தப்பு பண்ணத்தான் செய்யும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு வேறு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு பண்ணும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கண் தானம் செய்கின்றவர்கள் அதிகம், கண் தேவை இருக்கின்றவர்கள் அதிகம், ஆனால் வீணடிக்கப்படுவது அதிகம். இதுதான் பெரிய பிரச்சனை. அதை ரத்தம் பிளட்டிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா, இந்துக்கள் மட்டும்தான் தானம் கொடுக்குறாங்க. நான் இதில் அரசியல் கொண்டு வரல, நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் எடுத்து பாருங்க, டோனார்ஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க சார். இப்போ என்னன்னா, உயர்நீதிமன்ற விசாரணை குழுவுக்கு இது போயிருக்கு. தமிழக அரசு வந்து மேல்முறையீடு என்ன காரணமாக சொல்லப்பட்டிருக்கு அதில், அதை சொல்லுங்க. இங்கே பாருங்க, எஸ்ஐடி விரிவாக கூட பேசலாம், நான் மறுபடியும் வரேன். இல்லை சார், முக்கியமான மேட்டருக்குள்ளே வாங்க. நீதிமன்றம் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சிடும். சிபிசிஐடியாக இருந்தாலும், கான்ஸ்டபிளாக இருந்தாலும், எஸ்ஐடியாக இருந்தாலும், சிபிஐயாக இருந்தாலும், உண்மை மறைக்கப்படும் போது தான் பிரச்சனை வருமே ஒழிய, உண்மை வெளிப்படும் போது ஒரு கான்ஸ்டபிளாலேயே என்கொயரி பண்ணி சொல்லிட முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டால் நாமக்கல்ல யார்ப்பா திருடுறாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு கூட்டு போய் சொல்லிடுவான். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டவருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நம்ம நாட்டுக்கு ஏன் வருது? அவன் வெளிநாட்டவன் இங்கே வந்து ஏன் கிட்னி வாங்குறான்? இங்கே இருக்கிற கிட்னி தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக வரானா? இது என்ன இறால் கிட்னி மாதிரியான விஷயமா? இல்லை, இங்கே தான் சீப்பாக கிடைக்குது. சீப்பாக கிடைக்குதுன்னு அவன் சொல்கிறது எவ்வளோ தெரியுமா? 40 லட்சத்துக்கு கிடைக்குதுங்கிறது. ஆனால் கிட்னி கொடுக்குறவனுக்கு 40 லட்சம் கிடைக்குமா? 5 லட்சம் கூட கிடைக்காது. ஸோ இங்கே தான் சீப்பாக வாங்கப்படுகிறது, இங்கே தான் சீப்பாக வாங்கப்படுகிறது, இங்கே தான் சீப்பாக கொடுக்கப்படுகிறது. பண பரிமாற்றத்தில் உள்ள பிரச்சனை தான் முறைகேடுங்குது அரசு. வெளிநாட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க, என்ன தப்பு இருக்கு? டாக்டர் ஜெயஸ்ரீ இணைப்பில் இருக்காங்க. டாக்டர், இப்போ என்னென்னா, இது சட்டப்படி தவறு, முறைகேடு, கிட்னி திருட்டு, இப்படி என்ன சொன்னாலும் அந்த நாமக்கல் பகுதியில் நிறைய கிட்னிகளை இழந்தவர் யாருன்னா பெண்கள் தான். உடல் ரீதியாக இயற்கையாக 2 கிட்னிகள் படைக்கப்பட்டிருந்தாலும் ஒன்று பாதிப்படைகின்ற பொழுது இன்னொன்று செயல்பாட்டிற்கு வந்து உயிரை காப்பாற்ற கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருக்க போகுது. ஆனால் நிறைய பெண்கள் பல ஆயிரங்களுக்கு, சில லட்சங்களுக்கு ஏமாந்து போய் கிட்னியை கொடுத்துருக்குறாங்க. உளவியலாக அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஒரு கிட்னியோடய அவங்க முழுசாக உயிர் வாழ முடியுமா? வேறு என்ன பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு நல்ல ஒரு கேள்வி சார் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க, பெண்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பணப்பிரச்சனைன்னு வர்றப்ப நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நகைகள் தான் வந்து அடகுக்கு போகும். அது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான், எல்லாருக்குமே வந்து அது தெரியும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொலுசு கூட அந்த பெண்மணி வந்து அதையும் வந்து அடகு வச்சு அந்த வீட்டுக்கு வர ஒரு தேவை, ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதுக்கு வந்து அதை செய்யறது பார்க்குறோம். அந்த இதில் தான் நான் நினைக்கிறேன், இப்படி ஒரு நகையெல்லாம் அடகு வச்சு கடைசியாக இப்போ வந்து கிட்னியே வந்து அடகு வைக்கிற அளவுக்கு அந்த பெண்களுடைய மனசு வந்து அந்த அளவுக்கு அந்த தியாகம்ன்றது வந்துடுது. ஒரு இதுலலாம் சிலதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏமா உங்கள் கிட்னியை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா என் பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் எங்கேயுமே பணம் பெரட்ட முடியல, கிட்னியை கொடுத்தா வந்து 4 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால செஞ்சேன். ஸோ இந்த ஒரு தியாக உணர்வு தான் அந்த பெண்களை வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணுது. சரி, ஒரு கிட்னியை கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்கும், நம்ம பையனை படிக்க வைக்கலாம், இல்லை பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை வீட்டில் வந்து வீடு வந்து முழுகுது கடனில்,
ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலை அவங்கள வந்து பொருளாதார ரீதியாக ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னதான் ஒரு வழி இருக்குது, நகைகள் இருந்தால் கொடுக்கலாம், ஆல்ரெடி எல்லாத்தையும் வித்துட்டாங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பட் எப்படி அவங்களுக்கு தெரியுது ஒரு கிட்னியை வந்து ஒரு அம்மா வந்து தானமாக கொடுக்குறாங்க இல்லை விற்கிறாங்க ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது தெரியறதுக்கான காரணம் அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரியான கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய மக்களை அணுகுறாங்க, கரெக்டாக போய் அவங்கள அணுகும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. இவங்களுக்கு கிட்னி வேணும், அவங்களுக்கு பணம் வேணும். அப்போ உண்மைதான், ஒரு மனிதனுக்கு வந்து 2 கிட்னி கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு? ஒரு கிட்னி வேலை செய்யலைன்னா கூட ஒரே ஒரு கிட்னி வேலை செஞ்சா கூட அந்த மனிதனால நார்மலாக இருக்க முடியும். அவனுடைய தினசரி அவனுடைய நடவடிக்கைகள்லையோ அவனுடைய வேலைகள்லையோ எந்த விதமான பெரிய பாதிப்பு வந்து உண்டாகிறது இல்லை. பட் ஆப்ரேஷன் அப்படின்றது கட்டாயமா வந்து ஆப்ரேஷன் தான். எந்த ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாலுமே அதற்குரிய அதனால் வரக்கூடிய பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு மயக்கம் கொடுக்குறோம். ஸோ மயக்கம் கொடுக்குறப்பே அந்த மருந்துகளால நமக்கு அலர்ஜி வரலாம், இல்லை அந்த மருந்துகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேராம இருக்கலாம், சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு வரப்ப ரெக்கவரி பெயின் கட்டாயமா ஒரு ஆப்ரேஷன் இப்போ கிட்னியெல்லாம் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியில் ஏன் நம்ம லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்றோம்? வயிற்றுல பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காயம் தான் வயிற்றுல இருக்கும், பெரிய ஒரு கட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்றப்ப அவங்களுடைய தினசரி அவங்க நடக்கிறதோ இல்லை குனியறதோ வேலை செய்யறப்பயோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலி இருக்காது, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது, குயிக்கா பண்ணலாம். இதுக்கு தான் நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்றோம். பட் கிட்னியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அது வயிற்றினுடைய வெளிப்பகுதியில் இருக்கிறதுனால. ஸோ அப்போ அதுக்கு ஓப்பன் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7, 8, 10 சென்டிமீட்டர் கட்டாயமாக ஒரு கட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த விழா பகுதியில் ஒரு 10 சென்டிமீட்டருக்காவது ஒரு ஓப்பன் பண்ணி தான் வந்து அந்த கிட்னி ஆப்ரேஷன் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துல கட்டாயமாக வலி இருக்க தான் செய்யும். அதுவும் கடுமையான உழைச்சி வேலை செஞ்சு வாழக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து அந்த குடிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு வலியை கட்டாயமாக கொடுக்க தான் செய்யும். பிளஸ் மனதளவிலையும் நிறைய பேருக்கு வந்து உளவியல் ரீதியா நீங்க கேட்டீங்க, கட்டாயமா ஒரு மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். இந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ஒரு ஆர்கனை கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக ஒரு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பாதிப்பும் இருக்கும். இன்னொன்னு நமக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு, அப்போ நேச்சுரல் உண்மை வந்து ஒரு கிட்னி இருந்தாலே நம்ம நல்லா வாழ முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட சப்போஸ் அந்த கிட்னியில் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும், உயிருக்கே கூட ஆபத்தாக வந்து அந்த விஷயம் வந்து முடியலாம். டாக்டர், அதே போல் அந்த மருத்துவமனை நிர்வாக தலைமை செய்கிற தவறு, அந்த மாதிரி பேஷண்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி ஆட்களை கிட்னி வாங்கி ஆப்ரேஷன் பண்ண வைக்கிறாங்க. மருத்துவர்களுக்கு அது ஒரு குற்ற உணர்வாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதை பற்றி. சார், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் செய்யறது வந்து டாக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா இடத்துலையும் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றதை வந்து டாக்டர் தான் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து முடிவு செய்பவர்கள் மருத்துவர்கள் அல்ல. நிறைய இடங்கள்ல நம்ம இப்போ ஒரு டாக்டராக நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். பல நேரங்களில் பல இடங்களில் அந்த டாக்டருக்கு கொடுக்கப்படும் வேலை வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷனை பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் இருக்காது. அந்த ஆப்ரேஷன் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கோ இல்லை இந்த ஆப்ரேஷன் சரிதானான்னு பார்க்கறதுக்கோ நிறைய இடங்கள்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்காது. அவங்களுடைய ஒர்க் என்னன்னா சரியா அந்த ஆப்ரேஷனை எந்த பிரச்சனையும் பேஷண்ட்டுக்கு வராமல் செய்யணும், அவ்வளோதான் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதுதான் உண்மை நிறைய இடங்கள்ல. ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த டாக்டர் வந்து அவங்க வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ இது வந்து நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல எடுக்கக்கூடிய டிசிஷன். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் இருக்காங்க, அவங்க தான் அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. இது எப்படி அந்த கிட்னி வந்துச்சு, அவங்களுக்கு எவ்வளவு ரூபா பணம் கொடுத்தாங்க, இல்ல பணம் கொடுத்தாங்களா இல்லையா, இதெல்லாம் எதுவுமே டாக்டருக்கு தெரியாது. அவருக்கு வேணுங்கிறது கரெக்டா இருக்கா பேப்பர்ஸ், இந்த பேஷண்ட்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது பொருந்துதா, எல்லாம் பெர்ஃபெக்டாக ஆகுதா, மேட்ச் ஆகுதா, இந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குமா, இந்த பேஷண்ட்டுக்கு பொறுத்துனா இது கரெக்டாக வேலை செய்யுமா, இந்த பேஷண்ட் ஆப்ரேஷனுக்கு எல்லா விதத்துலையும் வந்து பொருத்தமானவராக இருக்காங்களா, அந்த பேஷண்ட் கிட்னி கொடுக்குறவங்க அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு ஆப்ரேஷனுக்கான தகுதி இருக்கா, இவ்வளோதான் டாக்டர் பார்ப்பாங்க. அதுக்கு பியாண்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முடிவுகள். அதுல டாக்டருக்கு வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எந்த இன்வால்மெண்ட்டும் இருக்காது. பட் ஆனா வெளியில தெரியறது அவங்கெல்லாம் வெளியில தெரிய மாட்டாங்க, டாக்டர் தான் வெளியில தெரிவாங்க. ஆக்சுவலா அந்த நிர்வாக தலைமையினுடைய அந்த உத்தரவுக்கு செயல்பட வேண்டிய இடத்துல தான் மருத்துவர்கள் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு திரு ஜெகதீஸ்வரன் சார். அதாவது மிகப்பெரிய பாதிப்பு,
நிறைய பெண்களுக்கு இழப்பு. நான் மருத்துவர்கிட்ட கேட்ட மாதிரி உடல் ரீதியாக உளவியலாகவும் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழலில் வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை. உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த வழக்கிற்கு மேல்முறையீடு சென்றிருக்கு. அந்த மேல்முறையீட்டை ஒருவேளை தமிழக அரசு திரும்ப பெற்றால் இதற்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி விரிவாக சொல்லுங்கள். நம்பர் ஒன்ங்க, நீங்க இப்போ உடல் ரீதியாக இந்த மாதிரி இந்த கிட்னி திருடப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சிகிச்சை ஏதோ தேவைப்படுது, ஏதோ ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது, அவங்களுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுது, உளவியல் ரீதியான சிகிச்சை தேவைப்படுதுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது. ஏன்னா அவங்க அவங்ககிட்ட சொல்லப்பட்ட பணம் என்பது 8 லட்ச ரூபா. உனக்கு 8 லட்ச ரூபா நீ ஒரு குழுல கடந்து வாங்கியிருக்கியா, நான் உனக்கு கிட்னி எடுத்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ஏமாத்துறது கும்பல். அப்ப ஏற்கனவே அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம மொத்த கடனையும் அடைச்சிடலாம், இந்த மீட்டர் வட்டி இந்த இதுல வந்துடலாம், நம்ம குழுக்கு கடன் இல்லாம இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதுலயே ஒரு தொய்வு ஏற்பட்டு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்தையே அவர்களால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மேலும் ஒரு சின்ன மருத்துவ செலவு வருது. நீங்க ஒரு அரசு மருத்துவமனைக்கு போக முடியுமா? வேற மருத்துவமனை போனா கேள்வி கேட்பாங்க, ஏமா கிட்னி யாருமா எடுத்த, எது அது எப்படி எடுத்த அப்படின்னு யாரோ ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போய் இதை பார்க்கணும் அந்த அளவுக்கு காசு இருக்காது. இப்போ உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக சிகிச்சை மேற்கொள்வதில் பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்பர் 1. ரெண்டாவது, அரசாங்கம் யாராவது காப்ப நிச்சயமாக முயற்சிக்கிறார்கள். அரசாங்கத்துல ஒன்னு முதன்மை அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரி இருக்கக்கூடியவராக இருக்கலாம், இல்ல அமைச்சர்களாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம், இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம். நிச்சயமாக யாரோ ஒருவரை யாரோ சிலரை காப்பாற்றுவதற்கான வேலைகள் நடந்திருக்கிறது. ஏன்னா யாராவது மாட்டாங்கன்னா இதுல மாட்ட போறது அவர் மட்டும் கிடையாது. இதுல அதாவது தலைமையில இருக்கிற, அதாவது இதை ஹெட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாஃபியாவுடைய ஹெட்டா இருக்கிற அந்த அரசு துறையில இருக்கின்ற அதிகாரிகள் யாராவதோ இல்ல அமைச்சர்களா இருக்கிற யாராவது மாட்டினாங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எத்தனை பேர், எந்தெந்த ஊர்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த மருத்துவமனைகள்ல இது நடக்குது, எந்தெந்த மருத்துவமனைகள்ல இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் எந்தெந்த மக்களை தான் ஏமாத்திருக்காங்க, இது வரைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்திருக்காங்களா, நூற்றுக்கணக்கான மக்களை ஏமாத்திருக்காங்களா, எந்தெந்த ஊர்ல இது ஸ்கேமா நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த மேட்ச் பண்றதுக்கு எந்தெந்த இடங்கள்ல இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் லேப்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா. ஏன்னா இவங்களுக்கு அந்த டோனர்ஸோடைய பிளட் குரூப்பும் நாங்க யார் அதை வாங்குறாங்களோ ரிசீவர்ஸோட பிளட் குரூப்பும் ஒன்னா இருக்கான்னு பார்த்துட்டு இதை சில மருத்துவமனைகள் செய்யறாங்கிற செய்திகள் இருக்கு. அவங்க போய் அப்ரோச் பண்ணி நீங்க உங்க கிட்னியை கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா, உங்க கிட்னியை நீங்க எடுத்து கொடுக்க நாங்க ஹெல்ப் பண்றோம். இன்னொன்று அந்த கந்து வட்டி வாங்குறவங்க அவன் சொல்றான் போய் நீ எனக்கு காசு கொடுக்கணும்ல, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், எனக்கு ஒட்டுமொத்தமா கடன் அடைச்சிடலாம், நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இங்க ஒருத்தர் மாட்டாருன்னா இது ஒட்டுமொத்தமாக இந்த கேங் எல்லாம் மாட்டும், இந்த மாஃபியாவை மாட்டும். அதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்க மாட்டால் நிச்சயமாக இருக்காது. இதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேம் இது, ஒரு பெரிய மாஃபியா இது. இந்த பெரிய மாஃபியா கும்பல் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கிறத நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் இவங்க போய் மேல்முறையீடு போட்டு எப்படியாவது இந்த விசாரணை குழுவே ஆரம்பிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வேலை. அதுதான் சார், இந்த விசாரணை குழுவில இருந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு கேக்குதுன்னா அதுல என்ன உள்நோக்கம் இருக்கும்? ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதானும் அதை வச்சு சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய ஆளும் அரசு நினைக்கிறதா? அது பற்றி சொல்லுங்க. இல்ல சரி பண்றதே எல்லாம் கிடையாதுங்க, சரி பண்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஆணையம் அமைப்பாங்கல்ல, பல நேரங்கள்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு ஆணையம், ஒரு தனிநபர் ஆணையம், ஒரு குழு ஆணையம் போட்டு சும்மா உட்காரச்சுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப சிபிசிஐடி தள்ளி விட்டுட்டு நாங்க சிபிசிஐடி கொடுத்துட்டு அவங்க இதை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி போட்டாங்கன்னா எஸ்ஐடி சில உண்மைகளை, ஏன்னா கோர்ட் என்ன சொல்றது, செப்டம்பர் 24 உங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுது. அந்த டேட் இப்ப மாறி இப்ப முடிஞ்சிருச்சு, அந்த டேட் முடிய போகுது. அப்படி இருக்கு அந்த டேட். சோ இப்படி ஒவ்வொரு அவங்க கோர்ட் மானிட்டர் பண்ணும்போது எஸ்ஐடி கோர்ட் மானிட்டர் பண்ணுவாங்க. எங்க மந்த்லி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, 15 days முன்னாடி என்ன கொடுங்க, நாங்க இன்ட்ரீமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இது பெரிய சிக்கலாக அரசாங்கத்திற்கு மாறும். அதனாலதான் இதை எப்படியாவது செயல்பட விடாமல் தடுப்பதில் முழு முனைப்பு காட்டுகிறார்கள். இது நம்ம லோக்கல் போலீஸ் தள்ளிட்டோம்னா சிபிசிஐடி தள்ளிட்டோம்னா பிரச்சனையே இல்லை அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப முனைப்பு காட்டி இதை நடக்க பார்த்துக் கொள்வார்கள். உச்சநீதிமன்றம் இதை புரிந்து கொண்டு மறுபடியும் தலையில் கொட்டு வைத்து எஸ்ஐடி என்ன செய்கிறார்கள், எஸ்ஐடியில் இருப்பவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி எழுப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் உள்துறை வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரின் நோக்கிய கேள்விகள் எழுப்ப வேண்டும். அப்போதான் இது துவங்காது செய்யும், இது முடியுமான துவங்காது செய்யும். நல்லது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராமநாதன் சார், அதாவது நீதிமன்றங்கள் தொடர்ந்து பண்ணால் கூட இது காலம் கடத்துறதுக்கான வேலையாக நான் குறிப்பிட்டது தான். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு, அது வரைக்கும் அப்படியே நியூட்ரலாக கொண்டு போயிட்டு நம்ம தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா. இது இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலாக இருக்கு, இது பொதுவெளியிலே பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ்ஐடியை பொறுத்த அளவில்
உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிடைத்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய தடையாணை அல்லது ஸ்டே ஆர்டர் எதுவும் இல்லைன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்கணும், இன்வெஸ்டிகேஷனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின்படி அவர்கள் வந்து சும்மா இருக்காங்களா என்னன்னு தெரியல. செப்டம்பர் 24க்குள்ளே அவர்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். மேலே ஸ்டே ஆர்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் எதற்காக அவர்கள் வந்து தயங்கி நிற்க வேண்டும், எதற்காக அவர்கள் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, அங்கே வந்து ஸ்டே ஆர்டர் வாங்குங்க, அல்லது இந்த ஆர்டரை செட்டிசைடு பண்ணுங்க அப்படின்னு இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணம் எதுவும் கிடையாது, சூழ்நிலை எதுவும் கிடையாது. இவர்கள் தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உயர்நீதிமன்றமே இவங்க மேலே கண்டெம்ட் எடுக்கணும். அப்போ தான் ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும், சுதந்திரமான நடுநிலைமையான வெளிப்படையான ஒரு விசாரணை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளச்சாராயத்தில் ஒரு 60 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு காரணம் அவர்கள் துணையாக இருக்கிறார்கள் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார். உடனே 1 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த நோட்டீஸ் என்னாச்சு, வழக்குகள் என்னாச்சு? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராய வழக்குகளை வந்து அந்த கண்ணுக்குட்டி மட்டும்தான் காரணம் என்று சொல்லி அந்த வழக்கை கிட்டத்தட்ட ஊற போட்டு விட்டார்கள். அவரும் வெளியில் வந்துட்டார், குண்டாஸ் ஆக்ட் போட்டாங்க, அவரும் வெளியில் வந்து விட்டார். அந்த வழக்கும் வந்து ஊற போட்ட நிலைமையில் இருக்கிறது. சார்ஜ் ஷீட்டு போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற நிலைமை கூட தெரியல. அதே மாதிரி தான் இந்த கிட்னி திருட்டு முறைகேடு அல்லது வழிப்பறி ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த எலெக்ஷன் முடிகிற வரையும் ஏதாவது ஒன்றை சொல்லி அதுக்கப்புறம் எஃப்ஐஆரே இல்லாமல் செய்து விடுவது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய வாடிக்கை. இந்த அரசாங்கத்தினுடைய வாடிக்கையாக தொடர்ந்து அது மணல் திருட்டாக இருந்தாலும் சரி, அல்லது கல்குவாரி முறைகேடாக இருந்தாலும் சரி, அல்லது கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே போட்டு ஊற போட்டு இந்த எலெக்ஷன் தாண்டி எஃப்ஐஆரே கூட இல்லாமல் அவர்கள் செய்வது அவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இந்த ஏழை மக்களை பொறுத்த அளவில் தமிழ்நாடு வந்து ஜெகதீஸ்வரன் அண்ணன் சொன்ன மாதிரி என்னமோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இது வந்து அது பாரதியார் என்னைக்கே கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாடிட்டார். இது கிட்னி திருட்டில் சிறந்த பெருத்த தமிழ்நாடு, மணல் திருட்டில் பெருத்த தமிழ்நாடு என்று பாடக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்த வேலை வாய்ப்பு என்பது அருகி போய்விட்டது. இவர்கள் வந்து ஷோ காட்டுறாங்க, தினசரி ஏதாவது ஒரு விழாவை நடத்துகிறாங்க, யாராவது ஒருத்தருக்கு மேடையில் பேசுபவர்களுக்கு ஒரு வீட்டை அலாட் செய்து விட்டோம் அப்படின்னு ஒரு ரோட் ஷோ நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் இதில், அதாவது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சின்ன பணத்துக்கோ ஏமாந்து போயிட்டாங்க. ஏமாந்தவங்களுக்கு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனாலும் இப்போ விழிப்புணர்வு வந்த பிறகு வழக்கு தொடுக்கலாமா, புகார்? கண்டிப்பாக வழக்கு தொடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களும் வழக்கு தொடுக்கலாம். அல்லது இந்த மருத்துவ அலுவலர் வீரமணி அவங்க கிட்ட தான் அந்த பணத்தை கிட்னியை எடுத்துட்டு பணத்தை கொடுக்கும்போது எத்தனை கையெழுத்து வாங்கணும் அத்தனை வாங்கியிருப்பாங்களே மருத்துவமனையில். எத்தனை கையெழுத்து வாங்கினாலும் கூட சட்ட விதிகளுக்கு முரண்பட்டு ஒன்று இருக்குமானால் அத்தனை கையெழுத்தும் செல்லாததாக தான் இருக்கும். நீங்கள் வந்து டோனர்ஸாக, அதாவது இப்போ மேடம் சொல்லும்போது, டாக்டர் மேடம் சொல்லும்போது இந்த டாக்டர்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிறது மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது நிர்வாகம் வேறு ஒருவருடைய கையிலே இருக்கும்போது அதை சொல்லலாம். டாக்டர்களே அந்த ஆஸ்பத்திரியை நடத்தும் போது எப்படி சொல்ல முடியும்? டாக்டர்களே அந்த ஆஸ்பத்திரியை நடத்தும் போது அந்த டாக்டர்களும் பொறுப்பு தான், அந்த நிர்வாகமும் பொறுப்பு தான். இப்போ 2 பேரும் ஒன்று. இவ்வளவு துணிச்சல் மருத்துவ டாக்டர் குறிப்பிட்டது நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா நிறைய மருத்துவமனைகளுக்கு ஓனராக இருக்கிறவர் மருத்துவராக இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு சொல்லலாம். அவங்க மேடத்தோடு அந்த கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. மருத்துவர்களே மருத்துவமனையை நடத்தும் போது, இவ்வளோ பெரிய கார்பரேட் மருத்துவமனையை நடத்தும் போது அவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அவங்களுமே மருத்துவர்களுமே அந்த மருத்துவமனைகளில் 8 மணி நேர வேலைக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அலுவலர் போல தான் இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், அதை ஒத்துக்கொள்கிறேன். அதில் வந்து அவங்கள சொல்ல முடியாது. இப்படியே இருக்கும்போது அவர்களும் பொறுப்பாக வேண்டும். இது நீங்கள் அவ்வளவு கையெழுத்தையும் வாங்கினாலும் கூட ஐயா சொன்ன மாதிரி வழக்கு நிச்சயமாக தொடுக்க முடியும். ஏனென்றால் அது வந்து ஒரு அவர்கள் சொந்தக்காரர்கள் அதை டொனேட் பண்ணலாம். அது அவர்கள் வந்து கொடுக்கலாமே தவிர வேறு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்கள் இருக்குது. நிறைய ப்ரொசீஜர்கள் அந்த மருத்துவ குழுவுக்கு முன்னால் ஆஜராகணும். அது வந்து அந்த விதிமுறைகள்லாம் மீறப்பட்டிருக்கும். அது எப்படிங்கிறத இப்போ ரவிச்சந்திரன் சார்ட்ட கேட்கலாம். அதாவது
இந்த 94 சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கிட்னி உடல் உறுப்புகள் கொடுக்குறதுனா ரத்த சொந்தம் அல்லது நிறைய நண்பர்கள் கொடுக்குறதுனா முழு விருப்பத்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போது ஆதார் கார்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்த பிறகு இப்போ ஆதார் கார்டெல்லாம் மாற்றம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அதில் மிகப்பெரிய அளவில் தப்பு நடந்திருக்கு. இல்லை, இதில் நீங்கள் முக்கியமாக மறக்கிறது என்னென்னா, வேறு எந்த கன்சிடரேஷனும் வாங்காமல் தான் கொடுக்கணும். அதுதான் விதியே. கன்சிடரேஷன் வாங்கினாலே அது தப்பு. பணமோ பொருளோ வாங்கி அந்த தானம் நடந்ததுன்னா தப்பு. தானே மனம் வந்து கொடுத்ததா தான் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் எஸ்ஐடி என்ன பண்ண முடியும்? எஸ்ஐடியாக இருந்தாலும் சிபிசிஐடியாக இருந்தாலும் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்க முடியும்னா, எனக்கு ஒரு 50 ஆப்ரேஷனுடைய தகவல் வேணும். அவர்கள் யார் கொடுத்தார்கள், அவங்க எதுக்காக கொடுத்தாங்க, அவங்க உறவினர்கள்னு பொய் சொல்லியிருப்பாங்க. இவங்க தப்பு பண்ணுறவன் சாட்சியை வச்சுட்டு வருவாங்கிற மாதிரி தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ 50 ரேண்டம் எடுத்தாலே முடிஞ்சிடும். சார், அடிப்படையில் சுகர் டயாபெட்டிக்குங்கிறது அதிகமாகிட்டே வருது. அதிகமானால் கிட்னியை பாதிக்குங்கிறது இயல்பாக நடக்க போகுது. இன்னும் அதிக கிட்னிகள் தேவைங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். பெண்கள்கிட்டேருந்து மட்டும் ஏன் கிட்னி எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் குடிகாரர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்ககிட்டேருந்து கிட்னியை தூக்கவே முடியாது. குடிகாரன் ரத்தமே கொடுக்க முடியாதுன்னு போது அவனுடைய கிட்னியை யார் கொண்டு போய் வைக்க போகிறாங்க? ஸோ ஆண்கள் குடிக்க 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 அவர்கள் பயன்பட மாட்டாங்க. பெண்களிடமிருந்து நீங்கள் எடுக்க என்ன ஆகும்னா, உலகத்தில் 5வது மனிதன் இந்தியன் இருக்கா இன்றைக்கி. இந்த மாதிரி கிட்னியை திருட ஆரம்பிச்சிட்டிங்க, பெண்கள்கிட்டருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் மக்கட் பேருங்கிறது இருக்காது. அப்போ 5ங்கிறது 6 ஆகி 8 ஆகி இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரேடு. அதாவது எதுக்காக இது நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகில் 5வது மகன் இந்தியனாக இருக்கான்னா அவனை 8வதாகவோ 10வதாகவோ மக்கள் தொகையை குறைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது வருது. ஸோ அதுக்கு காரணம் என்ன? கிட்னி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவளுக்கு இதில் தாம்பத்தியத்தில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இருக்காது. அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வில் கம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 5 மாதம் எனக்கு மருத்துவர் சொல்லணும், 5 மாதம் அவங்க மருத்துவமனையில் கொடுக்குறவர் இருக்க வேண்டிய அவசியம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் வாங்குறவருக்கு 5 மாதம், கொடுக்குறாரு இல்லையா அவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். தவறான முறையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமே அவுட் ஆகிடும். அப்சர்வேஷன் மொத்தமாக அவுட் ஆகிடும். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லேருந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் எப்போ தப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்களோ, மக்கள் வெளில சொல்லிட்டாங்களோ, எதுக்கு சஸ்பென்ஷனோட போகிறீங்க? டோட்டலாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒன்றே சொல்கிறேன், புதுதாக இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறவன் ஏற்கனவே இருக்கிறவன மாட்டி விட்டுருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிகப்பெரிய விஸ்தாரமாக நடக்க போகிறது. தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பாதிக்கப்பட்டாங்க மக்கள், தவறுகள் நடந்திருக்கு, திருடப்பட்டிருக்கு. உடனடி தேவையா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன நடவடிக்கை தாங்க? நான் இதனுடைய மூலம் கண்டுபிடிக்கப்படணும். இவர் காட்டி கொடுக்கப்பட்ட இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த திருட்டு வேலை வந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை யாராக இருந்தாலும் அவங்க காட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது எதுக்காகங்கிறத நீங்கள் பார்க்கணும். புதிதாக இந்த தொழிலுக்குள்ளே வர்றவன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஓலா இருக்கிற இடத்துல ஊப்பர் இடத்துல ரேபிடோ வர்றான்னா, அந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறவன் பெரிய அளவில் இந்த தப்பு பண்ண போகிறான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் தப்பாயிடும். கடன் வாங்குவதற்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அன்னாடம் காட்சி என்று சொல்லப்படுகின்ற டெய்லி லோன்ஸ் கொடுக்கறதுக்கான எத்தனையோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதையெல்லாம் செய்து கொள்ளாமல் நம்ம போகிறோம். சார், பொங்கல் சேலை வேஷ்டி இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய வேஷ்டியோ சேலை நெய்த துணியை எடுக்காமல் நீங்கள் வெளி மாநிலத்திலிருந்து வாங்குறீங்க. அப்போ இந்த நெசவு இருக்கிறவனை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் 140 ரூபாய்க்கு ஆந்திராவிலேருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 22 எம்பி தெலுங்கு சார்ந்த எம்பிக்கள் தான் வர்றாங்க. அதனால் ஆந்திராவிலேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெசவு செய்கின்றவன் என்ன வாங்க போகிறான்? அவங்ககிட்டேருந்து ஏன் நீங்கள் வாங்கலை? இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும், ரொம்ப முக்கியமானது. இந்த நெசவு தொழிலை காப்பாற்ற வேண்டிய அவசியம். மிகப்பெரிய பிராண்டு இருக்கு இல்லையா, வேஷ்டி பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டுக்கு அது இருக்குது. அவர்களுடைய அந்த தொழிலை எப்படி காப்பாற்ற வேண்டும்? அவங்க இந்த மாதிரி கடன் வாங்கி செய்வதற்கு பதிலாக அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு பார்க்கணும். ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். 1.5 மாதத்துக்கு முன்னாடி அஜித்குமாரை பற்றி நிறைய பேசணும். இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு நல்லது நடந்துருச்சா, அவன் தம்பிக்கு வேலை கிடச்சிருச்சான்னு நானும் நீங்களும் கவலைப்படலை. இந்த லட்சணத்தில் நாம் இருந்தோம்னா தமிழ்நாட்டை திருடுவதை தவிர இந்த திமுக ஆட்சி வேறு எதையுமே செய்யாது. அரசுக்கு ஒரு முக்கியமான கருத்தையும் சொன்னீங்க. அதாவது போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு இறங்கணும். இது இப்போ தொடக்கமாக இருக்குது. அடுத்தடுத்த பெரும்புள்ளிகள் இந்த தொழிலை இறங்குறதுக்குள்ள அரசு நடவடிக்கை. அதனால தான் மாட்டி விடப்பட்டிருக்காங்க. நேரலையில் கலந்து கொண்டு இணையத்தின் வழியாக உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.